அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாருங்கள், இது மொச்சக்காய் போட்டு சிக்கன் கறி பண்ண போகிறோம். இந்த காய் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஆனால் இது சீசனல் காய் தான், சீசன் டைமில் தான் கிடைக்கும். இப்படி உளிச்சிட்டு இந்த கொட்டை மாத்திரம் எடுத்து இதுவும் சிக்கனும் போட்டு நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இதெல்லாம் உளிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் உளிச்சு எடுத்துட்டோம். நம்ம எல்லா காய் எல்லாம் மொச்சக்காய் உளிச்சு எடுத்தாச்சு. இது கன்னடாவில் அவரைக்கான்னு சொல்லுவோம், கர்நாடகாவில். இது இப்படி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சிக்கன் போட்டு நம்ம குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது சிக்கன் மாத்திரம் இல்லை, மட்டன் கூட எல்லாம் போட்டு செய்யலாம். இது சும்மா காய் கூடையும் போட்டு செய்யலாம், மட்டன் கூடையும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பிறகு ஒரு பீஸு பட்டை, 4 லவங்கு, 2 ஏலக்காய் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் போப்பாய் சீடு அது போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு. எல்லாமே நான் இந்த டீஸ்பூன் கணக்கில் தான் சொல்லிகிட்ருக்கேன், எல்லாம் இந்த டீஸ்பூன் கணக்கில் தான் சொல்லிகிட்ருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன், அதுவும் போட்டுட்டு வணக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வணக்குங்க. ஒரு 1 மினிட் வணங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூன் சின்ன பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூனு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம் மசாலா, 1/2 டீஸ்பூனு மிளகாத்தூள், அரைக்காட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வணக்கிக்கலாம். 3 தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் தக்காளி உடையிற மட்டும் வணங்கட்டும். தக்காளி எல்லாம் உடஞ்சி வந்துருச்சு. ஒரு பவுல் தேங்காய் எடுத்துங்க. இது 1/2 மூடி தேங்காய், இது அது போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சம் புதினா தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூனு போட்டுட்டு இது ஒன்று கூட இலக்கிக்குங்க, வணக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வணக்கிட்டு இது ஆறின பிறகு நல்லா அரைச்சி எடுக்கணும். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. அப்புறம் சிக்கனில் போடுறதா இருந்தால் நீங்கள் பார்த்து போடுங்க, ஜாஸ்தி பண்ண வேண்டாம். இது இலக்கிட்டு இப்போ நம்ம இது இறக்கி வச்சுட்டு இது ஆறட்டும். ஆறின பிறகு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகு. இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம் நல்லா. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். ஒன் கேஜி சிக்கன் இருக்குது. இது அப்படி சிக்கன் போட்டுட்டு கொஞ்சம் இலக்கிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. சிக்கன் போட்டு அந்த ஆயிலில் நல்லா இலக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், திறந்துக்கலாம். கொஞ்சம் இதாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இது கூட அவரைக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மசாலையில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அவ்வளோ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்ட பிறகு பாருங்கள், இது 1 கேஜி சிக்கனு, 1/2 கேஜி அவரைக்காய் உளிச்சு
அவரைக்காய் 1/2 kg அதுவும் போட்டுட்டு இலக்கிக்கலாம். நல்லா இலக்கி விட்டுட்டு இன்னொரு திருப்பி ஒரு 2 minutes இது மூடி வைப்போம். அவரைக்காய் கூட சிக்கன் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். இது நல்லா இலக்கி விட்டுட்டு இது ஒரு 2 minutes நமக்கு மூடி வச்சிடலாம் மசாலா போடுறதுக்கு முன்னாடி. டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, வறுத்தது அதெல்லாம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மசாலா ஊற்றின பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, ஸோ சுடு தண்ணி ஊற்றினா நல்லது. சுடு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு மூடி வச்சு நம்ம நல்லா சிக்கன் நல்லா வேகிற மட்டும் வேக வைக்கலாம். சரிங்களா, அது பாருங்கள். தேவைப்பட்டால் இடையில தண்ணி சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். ஒரு 2 to 3 minutes கொதித்த பிறகு நம்ம திருப்பி திறந்து பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மேலே பாருங்கள் எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வந்தாச்சு. இடையில ஒரு வாட்டி 2 வாட்டி எல்லாம் இலக்கி விட்டு செய்யுங்க. நான் இடையிலலாம் 2 வாட்டி எல்லாம் இலக்கினேன். அப்புறம் மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ எம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. இங்கே இருங்க எப்படி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருக்குது, அழகாக இருக்குல்ல பார்க்குறக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. கொட்டையும் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது பார்க்குறக்கே. நம்ம கொஞ்சம் சாறு எடுத்து குடிச்சு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எம்மியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, சூப்பராக இருக்குது, ரொம்ப எம்மியாக இருக்குது. அந்த பச்சை மொச்சக்கொட்டை இது ஃப்ளேவர் இந்த சிக்கன் கூட இறங்கிட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். நீங்கள் உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப இஷ்டம் ஆச்சுன்னா ரஹ்மீஸ் கிச்சன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ரஹ்மீஸ் கிச்சன். See you in another video. Thank you.